ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முட்டியில் ஏற்படக்கூடிய மெனிஸ்கல் இன்ஜுரி ஆர் மெனிஸ்கல் டேர். ஸோ இந்த மெனிஸ்கல் ரூட் டேர் வந்து யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னா, திடீர்னு முட்டியிலேருந்து ஒரு பறக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. ஸோ எந்திரிச்சிட்டு உட்காரும் போது உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது பறக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. அப்போ இருந்து எனக்கு வலி ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. இப்போ என்னால் கீழே கால் மடித்து உட்கார முடியல, படி ஏறி இறங்குறது கஷ்டமாக இருக்குது. ஸோ இது வந்து முன்னாடியே லேசான வலி ஒரு 2-3 மந்த்ஸாக இருக்கும். ஏன்னா மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஜவ் கிளியும். அப்படி 2-3 மாதமாக இருக்கிற லேசான வலி திடீர்னு ஒரு நாள் ஜாஸ்தியாகும். அப்படி இருக்கும் போது தான் நம்ம இந்த ஜவ் வந்து எலும்போட கூடுற பகுதியில் கிழிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம உறுதி பண்ணுறதுக்கு கிளினிக்கல் செக்அப்லாம் பண்ணி எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தால் தான் இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூட்டில் மெனிஸ்கஸோட பின்பகுதி போஸ்டீரியர் ரூட் கிழிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து இதுதான் முட்டி. இந்த 2 எலும்புக்கும் ஃபீமர் அண்ட் டிபியா போனுக்கு நடுவில் இருக்கிற ஜவ் தான் மெனிஸ்கஸ். ஸோ இந்த ஜவ்வோட வேலை என்னென்னா, நம்ம உடம்போட லோடு வந்து ஈக்குவலாக டிரான்ஸ்மிட் ஆகி மூட்டு தேய்மானம் ஆகாமல் தடுக்கிறதுக்கான ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி இந்த ஜவ். ஸோ இந்த ரூட்டுங்கிறது இந்த மெனிஸ்கஸ் எலும்போட சேரக்கூடிய முன்பகுதி பின்பகுதி, ஆன்டீரியர் ரூட், போஸ்டீரியர் ரூட். மோஸ்ட் காமனாக நமக்கு கிளியர் வந்து போஸ்டீரியர் ரூட் தான் மெனிஸ்கஸில் டேர் ஆகும். ஸோ இது யூஸ்வலாக மிடில் ஏஜ் ஒரு 45 to 55 ஏஜ் குரூப்பில் ஆரம்ப கட்ட மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஜுரி வரும். ஸோ இந்த மெனிஸ்கல் ரூட் டேர் ஏற்பட்டால் இந்த மெனிஸ்கஸோட செயல்பாடு இருக்காது. அதாவது அந்த மெனிஸ்கஸ் இல்லாத ஒரு ஈக்குவாலிட்டி தான் இந்த மெனிஸ்கஸ் ரூட் டேர் ஆச்சுன்னா. ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூட்டில் ஏற்கனவே ஆரம்ப கட்ட மூட்டு தேய்மானம் இருக்குது. கிரேட் 2 to கிரேட் 3 OAன்னு காமிச்சிருக்கோம். அதே டைமில் பின்பகுதியில் அந்த மெனிஸ்கஸோட ரூட் கிழிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஜுரிஸை நம்ம கண்டிப்பாக நுண்துளை மூலிமா ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். பண்ணாதான் அந்த மெனிஸ்கஸ் அதோட வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ தான் மூட்டு தேய்மானத்தை ரொம்ப வேகமாக இன்க்ரீஸ் ஆகிறத நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இந்த செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மெனிஸ்கஸோட ரூட்டில் போய் நுண்துளை மூலியமாகவே 2 ஸ்டிச் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச் எடுத்திருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2வது ஸ்டிச்சும் எடுத்து அந்த ஸ்டிச்சை வந்து எலும்போட தைக்கிறதுக்கான எலும்பில் ஒரு ஹோல், ஒரு டனல் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டனல் பண்ணி இந்த 2 ஸ்டிச்சையும் அந்த எலும்பு வழியாக கொண்டு வந்து எலும்போட முன்பகுதியில் வந்து அதை தைச்சிருவோம். ஸோ தைக்கும் போது இப்போ நான் கடைசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த தூக்கிட்டு இருந்த ஜவ் வந்து இப்போ நல்லா எலும்போட சேர்ந்துருக்கு. ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மிடில் ஏஜ்டு ஒரு 45 to 55 ஏற்படக்கூடிய ஒரு காமனான ப்ராப்ளம். இதை நம்ம அர்லியாக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணாதான் மூட்டு தேய்மானத்தை ரேப்பிடாக ப்ரோக்ரஸ் ஆகிறத நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து அர்லி இன்டர்வென்ஷன் எவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோமோ ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்க்யூ.